கைஸ் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா 5 வேப்பமரம் இருக்குது. அதனால் நான் வந்து வீட்டுக்கு வந்தால் ப்ரெஷ்ஷில் பண்ண மாட்டேன் கைஸ். வேப்பங்குச்சி தான் நமக்கு ப்ரெஷ் பண்ணுறதுக்கு வேப்பங்குச்சி ரொம்ப ஹெல்தி. நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா பப்பாளி மரம் இருக்குது கைஸ், நிறையா இருக்குது. இது எல்லாமே நாங்கள் அப்படியே குதிக்க விட்டுருவோம் சாப்பிட்டு போகுதுன்னு. அது எங்கேயும் இருக்குது, சாப்பிட்டு போகணுன்னு விட்டுருவோம் அப்படியே பாவம்லாம் இருக்கும். கைஸ் நீங்கள் வந்து ஆண் பப்பாளி மரம் பார்த்துருக்கீங்களா? பாருங்கள், இதுதான் ஆண் பப்பாளி. இன்னும் பூ பூக்கும், ஆனால் காய் வராது. கைஸ் நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா பப்பாளி தோட்டமே இருக்குது. ஆனால் நாங்கள் குறுக்கே பண்ணுவோம். அங்கே பாருங்கள் அப்படியே குறுக்கி விட்டுருவோம் சாப்பிட்டு போகுதுன்னு. கைஸ் இப்போ வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு வந்து 2 பப்பாளி பறிக்க வந்துருக்கோம். கைஸ் ப்ளஸ் கைஸ் இது பார்த்தீங்கன்னா நாட்டு பப்பாளி, ஃபுல்லாக விதையாக இருக்கும். ஹைப்ரிட்டில் பார்த்தீங்கன்னா விதையாக இருக்காது. அது சூப்பராக இருக்குது. கைஸ் இவங்க பேர் தான் டோரா. இவங்க புதுசாக ஒரு குட்டி போட்டிருக்காங்க. இவங்க குட்டி டோரா தூங்கிட்டு இருக்காங்க பாருங்கள். கைஸ் நமக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா கேழ்வரகு கூழ், அப்புறம் ஊறுகாய், பச்சை வெங்காயம். கைஸ் இந்த வெயிலுக்கு இந்த மாதிரி குடித்தா தான் உடம்பு குளிர்ச்சியாக இருக்கும். ஆனால் சர்வே ஆகவே முடியாது. கைஸ் எங்கள் வீட்டில் என்ன மாதிரியே எந்த வழியும் செய்யாமல் இருக்க ஒரே ஆள் இவங்க தான் விஸ்வா. கைஸ் டைம் பார்த்தீங்கன்னா 2 மணி ஆயிடுச்சு. நம்ம எடிட் பண்ணிருக்கோம்.